என்னுடைய பெயர் கனகராஜன். அட்வொகேட்டாக ஹைகோர்ட்டில் பிராக்டிஸ் பண்ணுகின்றேன். அதாவது நம்ம முஸ்லீம் திருமணத்தில் முதல் மனைவி 2-3 மனைவிகள் கட்டிக்கொள்ளலாம் என்று சாரியத் சட்டம் சொல்லுவதாக இருக்கிறது. அது உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது. ஆனால் முதல் மனைவியினுடைய விருப்பம் இல்லாமல் 2வது மனைவி கட்டிக்கொள்கிறார்கள், 3வது மனைவி கட்டிக்கொள்கிறார்கள். அது சாரியத் சட்டம் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் விளக்கமாக சொல்ல வேண்டும். சரி, அதாவது முஸ்லீம்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்ள அனுமதி இருப்பதாக சொல்கிறார்களே, அதை பற்றி என்ன ஷரியத் சட்டம் என்ன சொல்கிறது என்று கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி இது முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை என்று பார்க்குறோமே, அதுவே தப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டால், ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோடு ஆண்கள் வாழ்வது என்பது அனைத்து மதத்தவர்கள், மதத்துக்கு அப்பாற்பட்டவர்களுடைய பிரச்சனையாகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பிற மதத்தை சொல்கிறேன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது, உதாரணத்துக்காக வேண்டிதான். இப்போ இந்து மதத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் முருகன் ஒரு கடவுளாக எல்லாருமே மதிக்கிறோம். அவர் 2 மனைவியோடு இருந்தார் என்று ஒத்துக்கொள்கிறோம். வள்ளி தெய்வானை என்று 2 மனைவியோடு இருந்தார்னு ஒத்துக்கொண்டால், அப்போ மனைவியோடு இருந்தார் என்று நம்ம வெறுக்கிறீங்களா? அப்போ எல்லாத்திலும் உள்ளது வழங்குகிறது. அதே மாதிரி கிருஷ்ணர் பாமா ருக்மணி அப்படின்னு கிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, அப்படி நம்ம புராணங்களில் பல மதத்தினை படிக்கிறோம். அப்போ அவங்களும் பல மனைவியோடு தான் வாழ்ந்துருக்காங்க. ராமரை தவிர்த்து பார்த்தீர்களேயானால் எல்லா புண்ணியர்களும் நினைஞ்சிருக்கிறாங்க, பல மனைவியோடு வாழ்ந்ததாகத்தான் எல்லாம் அந்த இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளில் இருக்கிறது. அப்போ முஸ்லீம் மத பிரச்சனையாக பார்க்காம எல்லா மதங்களையும் இப்படி ஒரு கான்செப்ட் இருந்துக்கிட்டே இருக்குது என்பதற்காக சொல்கிறேன். அதே மாதிரி கிறிஸ்தவ வேதங்களை எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் ஆபிரகாமில் இருந்து ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் எடுத்துக்கொண்டாலும், இயேசுவை தவிர எடுத்துக்கொண்டாலும் எல்லாருமே ஒன்றுக்கு மேற்பட்ட 100 கூட வருகிறது. பல மனைவியரோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயம் அவர்கள்லாம் நல்லவர்கள் என்றும் சேர்த்து, சும்மா ஒரு வரலாறாக இல்லை, அவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள், அவங்கெல்லாம் இறை நேசர்கள், நல்ல மக்கள் என்று கருதப்படக்கூடிய தாவீது ராஜாவில் இருந்து சாலமோனில் இருந்து அனைவருமே பல மனைவியோடு வாழ்ந்தார்கள் என்ற ஐயா கூட ஒரு கேள்வி கேட்டாங்க. பாண்டியன்கிற ஐயா கேள்வி கேட்கும்போது கூட ஆபிரகாமுக்கு 2 மனைவி இருந்தவனா அவரை சொல்லி காட்டினார். ஆபிரகாம் ஒரு நல்லவராக இருந்தார், அவர் 2 மனைவியோட வாழ்ந்தார் என்றெல்லாம் ஆபிரகாம் மட்டும் இல்லாமல் இன்னும் பலருடைய வரலாறுகளில் அப்படித்தான் இருக்குது. அப்போ கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் அப்படி இருக்கிறதுன்னு பார்க்குறோம். நபிகள் நாயகம் காலத்திலையும் இதே மாதிரியான ஒரு சமூகத்தையும் நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க. அவங்க காலத்திலையும் எவ்வளவு மனைவி வேணால் வச்சுக்கலாங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருந்தது. இது தொன்று தொட்டு இப்போ எல்லா மதங்கள்லையும் இருந்து வரக்கூடிய தொடர்ச்சியான ஒரு வழக்கம் என்கிறதை முதலில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ நடைமுறைக்கு வருவோம். நம்ம நாட்டில் ஒருத்தன் 2வது கல்யாணம் பண்ணும் பொழுது முதல் மனைவி பாதிக்கப்படுகிறாள், கண்டிப்பாக பாதிக்கப்படுவாள். ஒருத்தன் 2வது கல்யாணம் பண்ணானே, ஆனால் முதல் மனைவி பாதிக்கத்தான் படுவாள். எல்லா உரிமையும் அவளுக்கு மட்டுமே கிடைத்தது இப்போ பங்கு வைக்கப்படுகிறது. 2னா 2ஆக பங்கு வைக்கப்படும், 3னா 3ஆக பங்கு வைக்கப்படும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக முதல் மனைவிக்கு பாதிப்பு என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படி வரக்கூடாது என்று இருந்தால் அந்த முதல் மனைவி பாதிக்காத வகையில் தானே சட்டம் எழுதணும். நம்ம நாட்டில் உள்ள சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒருவன் ஒருத்தியை மனைவியாக வைத்து கொண்டு 9 பேரை வப்பாட்டியை வைத்து கொண்டாலும் சட்டம் ஒன்றும் செய்யாது. சட்டத்தில் குற்றமா? நம்ம நாட்டில் உள்ள சட்டப்படி ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவரோ கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவரோ என்ன செய்கிறாரு, மனைவி என்று ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டு அவளுக்கு துரோகம் செய்கிற விதமாக இன்னொரு 4 பெண்ணோட வாழ்க்கை நடத்துகிறார் என்று சொன்னால், அது எந்த சட்ட கிரவுண்டின் அடிப்படையிலையும் அவர் மீது வழக்கு தொடுக்க முடியாது. கல்யாணம் என்று பண்ணினால்தான் முதல் மனைவிக்கு பாதிப்பு இல்லை. கல்யாணம் இல்லாமல் தொடர்பு வைத்து கொண்டிருந்தாலும் பாதிப்பா இல்லையா? பாதிப்பு என்பது கல்யாணம்ங்கிற சொல்லினாலையா உரிமை போகிறதுனாலையா? கல்யாணம் இவர் பண்ணலையே தவிர ஒரு மனைவி இருக்கும் பொழுது இன்னொருத்தையை எப்படி வப்பாட்டியை வைத்து சின்ன வீடுன்னு வைத்துக் கொள்கிறாரு, சின்ன வீடு என்று வைத்து கொண்டாலே இவளுக்கு பாதிப்பு தானே. அது எல்லா சமூகங்களும் இருக்குது, சட்டம் தடுக்கலையே. சட்டம் இந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் பலதார மனத்தை சட்டம் தடுக்கலைங்கிறீங்க, தடுக்கலை தான். அது அந்த வருது பின்னாடி வர்றேன், இந்திய சட்டம் தடுக்கவில்லை. அதே நேரத்தில் முஸ்லீம் அல்லாத மக்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை கல்யாணம் பண்ணுவதற்குத்தான் தடை இருக்கே தவிர வைத்து கொள்வதற்கு தடை இல்லை, சேர்ந்து வாழ்வதற்கு தடை இல்லை. அப்போ அதுக்கு எந்த விதமான கேஸும் போட முடியாது, நம்ம நாட்டு சட்ட பிரகாரம் போட முடியாது.
அதுக்கு இன்னும் அரசியலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றால் உதாரணமாக கூட நான் சொல்லலாம். இப்போ நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போவும் 2 மனைவியோடு தான் இருக்கிறார்கள். அவர் முஸ்லீமா? முஸ்லீம் அல்ல. அப்போ ஒரு மனைவி ஒரு துணைவி என்று சொல்லி கொண்டால் அவர்களை சட்டம் தண்டிக்காதுன்னு கண் முன்னாடி பார்க்குறோமே. அதே மாதிரி திருநாவுக்கரசு இப்போ காங்கிரஸ் தலைவராக இருக்கிறாரு. அவர் 2 மனைவியோடு தான் இருக்கிறாரு. முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து இருந்தார். அவர் 2 மனைவியோடு தான் இருந்தார், நம்ம கண்ணால் பார்த்தோம். அப்போ எத்தனை எழுத்தாளர் பாலகுமாரன் இருந்தார், அவர் 2 மனைவியோடு தான் இருந்து கொண்டிருக்கிறாரு. ராம்விலாஸ் பசுவாண்டு அதிக வாக்குகளை ஜெயிச்ச எம்பி இருந்தார், அவர் 2 மனைவியோடு இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நிறைய உதாரணம் அழிக்கிட்டே போனோம். இவர்கள்லாம் முஸ்லீமா? முஸ்லீம் இல்லை. முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தால் கூட ஒரு மனைவி என்று வைத்துக்கொண்டு இன்னும் பலரோடு இருக்கலாம் என்று இருந்தால் இது அனைவருக்கும் உள்ள பிரச்சனையா, முஸ்லீம் பிரச்சனையா? முதல் மனைவி பாதிக்கப்படுகிறாள் என்பது கல்யாணம் செய்தால் மட்டும் பாதிக்கப்படுவாளா, கல்யாணம் செய்யாமலேயே சின்ன வீடு வைத்து கொண்டாலும் பாதிக்கப்படுவாளா? இது ஒரு விஷயம். அடுத்ததாக ஒருத்தன் மனைவி இருக்கும்போதே சின்ன வீடு வைத்து கொள்ளாமல் தினசரி ஒப்பம் போட்டுட்டு போகிறான், வப்பாட்டிட்டு போகிறான். ஒவ்வொரு அந்த மாதிரி அடிக்கடி அந்த மாதிரி தவறான தொடர்பில் போயிட்டுருக்கான்னு வைங்க. இது நம்ம நாட்டில் குற்றமா? இதுக்கு தான் கேஸ் போட முடியுமா? இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் ஒருவன் விபச்சாரம் செய்வது குற்றம் கிடையாது. எது குற்றம்? விபச்சாரத்தை தொழிலாக செய்வது குற்றம். நம்ம நாட்டில் எது குற்றம் என்று சொன்னால் 2 பேர் விரும்பினால் செய்து கொள்ளலாம், அதுக்கு எந்த கேஸும் போலீஸ் போட முடியாது. அப்போ விபச்சார விடுதலை பிடிச்சிருமோ என்ன கேஸ் போடுவாங்க தெரியுமா? 2 பேர் விரும்பி செய்வாங்க, மாட்டிக்கிடுவாங்க. அப்போ போலீஸ் எப்படி ரெக்கார்டு எழுதுவாங்கன்னு கேட்டால், நாங்கள் பேருந்து நிலையம் அருகே சென்று கொண்டிருந்தோம், இந்த பெண்மணி நின்று கொண்டு வா வா என்று ஒருத்தரை கூப்பிட்டு கொண்டு அலங்கரித்து கொண்டு இருந்தால் அப்போது பாய்ந்து பிடித்தோம், தொழிலாக பண்ணதாக. 2 பேரும் விரும்பி போய் லாட்ஜில் மாட்டினா கூட கேஸு அப்படி இருக்காது. இந்த பொம்பளை அலங்கரித்து கொண்டு வா வா என்று கூப்பிட்டால் அப்போது பாய்ந்து பிடித்து விட்டோம் அப்படின்னு தான் கேஸ் எழுதி எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் உடனே தாக்கல் பண்ணி பொம்பளையை மட்டும் தண்டித்து ஆம்பளை விட்டுருவாங்க, தொழிலாக பண்ணான்னு சொல்லி. அப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், அப்போ இந்த விபச்சாரம் செய்து ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணிட்ட ஒருத்தன் போனால் அது முதல் மனைவி பாதிக்குமா பாதிக்காதான்? மனைவி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒருத்திட்ட போகிறான், இன்னொரு நாளைக்கு ஒருத்திட்ட போகிறான். அப்போ இந்த முதல் மனைவி பாதிக்கக்கூடாது என்ற சமூக அக்கறை தான் சட்ட வல்லுநர்களுக்கு இருக்குமையானால் அப்போ அவங்க என்ன பண்ணணும்? முதல் மனைவியை பாதிக்கக்கூடிய விபச்சாரம் தடுக்கப்பட வேண்டும். மனைவி அல்லாத ஒருத்தியோடு ஒருத்தன் எந்த வகையில் தொடர்பு கொண்டாலும் அவனை சிறையில் அடைக்க வேண்டும் சொன்னாங்களா சட்டம் இருக்கா நம்ம நாட்டில்? அப்போ முதல் மனைவி பாதிக்கப்படக்கூடாது என்கிற ஒரு கான்செப்டை பேசக்கூடியவர்கள் அதில் உண்மையாக இருந்தால் இதை தண்டிக்கணுமா இல்லையா? தண்டிக்க முடியாது. இன்றைக்கி சட்டத்தில் என்ன செய்ய முடியாது, அது தண்டிக்க முடியாது. இதை ஒரு அம்சத்தில் நம்ம பார்க்க வேண்டும். நீதிமன்றங்களில் சில தீர்ப்பு வந்திருக்குது. என்ன தீர்ப்புன்னு கேட்டால், ஒருத்தன் மனைவியோடு வாழ்கிறான், மனைவியோட வாழ்ந்துட்டு ஒரு வப்பாட்டியோடு வாழ்கிறான். அரசாங்க ஊழியர், இவன் அரசு ஊழியராக இருக்கிறான். அரசு ஊழியர்னால் என்ன செய்வான்? 2வது கல்யாணம் பண்ணால் வேலையே போயிடும். 2வது கல்யாணம் பண்ணான்னு வைங்களேன், வேலை தான் போகும், தண்டிக்கவும் பட மாட்டாங்க, வேலை போயிடும். இவன் என்ன செய்வான்னு கேட்டால், இது மனைவி அது துணைவின்னு சொல்லிக்கிறலாம். மனைவின்னு சொன்னால் தான் பஞ்சாயத்து. ஒன்றுக்கு பேர் மனைவி, இன்னொன்றுக்கு பேர் துணைவி, வேலையெல்லாம் போகாது. இப்படியே வேலை இருந்து ரிட்டையர்ட் ஆகி போயிட்டான், செத்து போயிட்டான். செத்து போன பிறகு அவனுடைய பென்ஷன் பணம் இருக்குல்ல, அது யாருக்கு சொந்தம் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போகுது. கோர்ட்டில் கேஸ் போனால் கோர்ட் என்ன தீர்ப்பளிக்கணும்? மனைவிக்கு சொந்தம், வப்பாட்டிக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லணும். அது இல்லை, சட்டப்படி இல்லை. கோர்ட் என்ன சொல்லுது? அவர்கள் கல்யாணம் பண்ணாவிட்டாலும் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறதுனால் 2 பேருக்கும் கொடுங்குது. எதே அரசு வேலையில் இருந்து ரிட்டையர்ட் ஆகி அவனுக்கு பென்ஷன் வரும்ல, அது மாதிரி பிஎஃப் இந்த பணம் வரும்ல, ப்ராவிடென்ட் ஃபண்டு வரும்ல, அந்த தொகைகளை அது மாதிரி வேலை கொடுக்கணும்ல, ஒரு அரசு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கணும்னு, அதில் எனக்கா உனக்கான்னு வரும் பொழுது அப்போ என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த முதல் மனைவி படிக்காத பொண்ணாக இருக்கிற காரணத்தினால, வப்பாட்டி படிச்சிருக்கிற காரணத்தினால் அந்த வப்பாட்டியை மனைவியாக கருதி அவருக்கு வேலையை கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுது. அதாவது பணத்தையும் கொடுக்க சொல்லுது சில வழக்குகளில் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய வேலையை யாருக்கு கொடுக்க சொல்லுது கோர்ட்டு? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளிச்சா இல்லையா? வப்பாட்டிக்கு எப்படி கொடுக்க சொல்லுவேன் நீ? அப்பண்டாட்டியாப்ப ஒரு பக்கம் மனைவி இல்லைங்கிறீங்க, இன்னொரு பக்கம் மனைவிக்கு கூடிய உரிமை எல்லாமே இருக்குங்கிறீங்க, பென்ஷன் இருக்குங்கிறீங்க, குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு இருக்குங்கிறீங்க, அந்த குழந்தைகளை வப்பாட்டிக்கு பிறந்தாலும் இவன் தான் அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கை செலவு கொடுக்கணும்னு ஒரு தீர்ப்பளிக்கிறீங்க. அப்போ என்ன விளங்குது? கல்யாணங்கிற வார்த்தையை சொல்லாமல் எல்லாம் பண்ணிக்கலாம்.
மேட்ரு என்னன்னு கேட்டால் பொண்டாட்டின்னு வார்த்தை மட்டும் சொல்லாத, மற்றபடி எல்லாம் பொண்டாட்டி மாதிரி வச்சுக்க. இப்படி ஒரு சட்டம் இருந்தால் இதில் முஸ்லீமான இந்திய என்னென்ன எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது இப்போ நிலைமை. அது ஒன்று. அதே மாதிரி இந்தியாவில் வந்து தேசிய மகளிர் ஆணையம்னு வச்சுருக்கிறாங்க. அதாவது பெண்கள் நலனுக்காக வேண்டிய பெண்கள் கமிஷன் ஒன்று இந்திய அளவில் மாநில அளவில் இருக்குது. இந்தியாவில் உள்ள தேசிய மகளிர் கமிஷன் வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க மத்திய அரசாங்கத்துக்கு. என்ன தாக்கல் பண்ணுறாங்க? இந்த ஆண்கள் வந்து பல பெண்களோடு வைப்பாட்டியாக சின்ன வீடாக வைத்துவிட்டு அவர்களுக்கு உரிய உரிமையை கொடுக்க மறுக்கிறார்கள். அதனால் மனைவிக்கு கொடுக்குற எல்லா உரிமைகளும் சின்ன வீட்டுக்கும் கொடுக்கும்படி சட்டம் ஏற்ற வேண்டும். அதுதான கல்யாணங்கிறோம். அதை இயற்றிட்டா கல்யாணம் தானே, பொண்டாட்டி தானே. எதை மகளிர் ஆணையம் வந்து பெண் உரிமைக்கின்ற அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம், அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆணையம். அந்த ஆணையம் என்ன சொல்லணும்? முதல் மனைவி பாதிக்கப்படுற காரணத்தினால் இந்த சின்ன வீட்டுக்கு ஒன்று கொடுக்காதுன்னு சொல்லணும். எப்படி பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த பரிந்துரை வந்து தினமலர் பத்திரிகையில் ஒரு பக்கத்துக்கு சிறப்பு ஆர்டிக்கலாக வந்திருக்குது. அப்போ பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அந்த பரிந்துரை செய்தால் அது எதை காட்டுகிறது? மனைவியும் மனைவிதான், துணைவியும் மனைவிதான். காட்டுதா இல்லையா? கட்டின பொண்டாட்டியும் மனைவிதான், சின்ன வீடும் மனைவிதான். மனைவிக்கு ஒரு எல்லா உரிமையும் இருக்கிறது. கொடுங்க, கொடுக்கும்படி சட்டத்தை மாற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். காலம் கடந்து இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆம்பளை பல பலவீனங்கள் கொண்டவனாக இருக்கிறான், ஆணுக்கே உள்ள பலவீனம் இருக்கிறது, அதுக்கு சில பெண்களும் காரணமாக இருக்கிறாங்க. பெண்கள் வந்து கணவனுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வகையில் நடப்பார்களே, ஆனால் அதிகமான ஆண்கள் அந்த மாதிரி தடுமாற மாட்டாங்க. பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அந்த இல்லறத்தை விரும்ப மாட்டேங்கிறாங்க, கணவனுக்கு சந்தோஷம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தலைக்கு மேலே தோளுக்கு மேலே புள்ள வளர்ந்துருச்சிக்கும் போது இதெல்லாம் தேவையான்னு சொல்லி அவங்க தவிர்க்கும் பொழுது நாமளும் என்ன செய்கிறான், அவங்களுக்கு தேவை இருந்தால் கூட என்ன செய்வாங்கன்னா மர்மம் எடுத்துட்டா இப்படி, பேத்தி எடுத்த பிறகு எப்படி, பேரன் எடுத்த பிறகு எப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு ஒரு ஆணுடைய உணர்வுகளை விட அவங்களுக்கு அந்த ஆசைகள்லாம் உண்டு, அதை அடக்கி கொள்வதன் மூலமாக அவனை புறக்கணிக்கும். என்ன செய்கிறான்னு கேட்டால் வேறு மாதிரி போகிற ஆள் நேரத்தில் 25 வயசுக்காரன் போக மாட்டாங்க. தேடி பார்த்தீங்கன்னா 25 வயசுக்காரன் போய் பொண்டாட்டிக்கு முன்னோர்த்தி வச்சே இருக்க மாட்டான். யார் போகிறான்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்போ 45 தான் இருக்கும். காரணம் என்ன? இந்த அம்மா ஒரு செய்கிற வேலை தான் அது. அப்போ அவங்க அந்த மாதிரியான வகையில் அவர்கள் அந்த வயசுக்குரிய இன்பத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும், அந்த கணவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை விளங்காத ஒரு நேரத்தில் அவனுக்கு உள்ள பெண்களுக்கு அந்த கட்டுப்பாட்டில் வீட்டு அமைப்பில் இருந்து கொள்ளும் பொழுது ஊரை சுற்றக்கூடிய ஆம்பளைகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்குமே என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் சிலிப்பாய் போயிடறான். அப்படி போகும்போது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, வப்பாட்டின்னு வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்தாமல் டிக்ளேர் பண்ணிட்டு செய்யடான்னு சொல்லுது. அவ்வளோதான். என்ன செய்யுது? எல்லாம் தூண்டிலாம் விடலை. போய் நான் 4 பொண்டாட்டி வச்சுருக்கிறேன், இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் அப்படி 4 பொண்டாட்டி உள்ள கைதுக்கு வைப்போம். ஒரு கை இருக்காது, 2 பொண்டாட்டி இருக்காது. அது சட்டத்தில் இருக்குது. சட்டம் என்ன இருக்குன்னு கேட்டால், இந்த மாதிரி மனைவி இருக்கும்போதும் வப்பாட்டி வைக்கிற அளவுக்கு நீ தூண்டப்பட்டால், டெய்லி ஒரு பண்ணிட்டு பிரச்சாரம் பண்ணுற தூண்டப்பட்டால், அப்படியான காரியத்தை செய்யாமல் முறைப்படி டிக்ளேர் பண்ணி அறிவித்து மனைவின்னு சொல்லி அந்த உரிமையை கொடு. இந்த மகளிர் ஆணையம் எதை இப்போ பரிந்துரை செய்கிறாங்களோ, இவ்வளோ காலத்துக்கு பிறகு அனுபவப்பட்டு பரிந்துரை செய்கிறார்களோ, அது 1400 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் சொல்லி அவ்வளோதான். அப்போ இந்த மேட்ரு வந்து ஆம்பளைகள்கிட்ட பல பேர்கிட்ட இருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய உதாரணம் மாதிரி ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, அது அவர் முஸ்லீமில் மட்டும் அப்படி இருக்கிறாரு, அது தப்பு. மனைவியை கைவிடுவது நியாயம்னு நாங்கள் சொல்லவில்லை. மனைவிக்கு உரிய உரிமை அதை பெற்றுத்தர வேண்டும், அந்த விஷயங்கள்லாம் அந்த ஐயா அவர்கள் சொன்னபடி. இது மாதிரி எல்லாருலையும் எல்லா சமூகத்திலையும் சின்ன வீடு மூலம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? எத்தனை வழக்குகள் அது மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இன்னும் சொல்ல போனால் அரசாங்க ஊழியராக இருக்கிறவர் வந்து ஒருத்தர் ஒரு அம்மா கேஸ் போடுது, என் புருஷன் அரசு ஊழியராக இருந்து கொண்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டாரு, அவருக்கு வேலையை நீக்க வேண்டும் அப்படின்னு வழக்கு போடுது. வழக்கு போட்டுச்சுன்னு சொன்னால் நீதிமன்றம் என்ன செய்யணும்? அவர் கல்யாணம் வேறு பண்ணியிருக்காரு. முதல் மனைவி இருக்கும் பொழுதே 2வது மனைவியை கோயிலில் வச்சு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிவிட்டார். அப்போ கல்யாணம் பண்ணது இது கேஸு போட்டால் இவர் வழக்காடுறாரு. இது வந்து கல்யாணத்தில் வந்து சப்தபதின்னு ஒரு சடங்கு இருக்குது, அது என்ன எனக்கு தெரியலை, அதில் சொல்லியிருக்கிறாங்கண்ணா சப்தபதின்னு ஒரு சடங்கு இருக்கிறது. இவர் 2வது கல்யாணத்தில் அந்த சடங்கு செய்யப்படவில்லை, அதனால் இவர் 2ஆம் திருமணம் செய்யவில்லை, எனவே உங்கள் மனு தள்ளுபடி செய்யப்படுது. அப்போ கோயிலில் போய் தாலி கட்டியிருந்தால் கூட சப்தபதி சடங்கு செய்யாமல் 2வது கல்யாணம் பண்ணினாரையானால் அது கல்யாணமே இல்லை என்று சொல்லி தீர்ப்பளித்திருக்கிறது. ஒரு கேஸ் 2 கேஸ் இல்லை, நிறைய. நீதிமன்றத்தின் பார்வையில் பலதார மனம்னு ஒரு புக்கு போட்டிருக்கிறோம். அதில் அவ்வளோ என்னென்ன கேஸில் எப்படிலாம் கோர்ட்டில் தீர்ப்பளித்தாங்க அதை பார்க்குறோம். அது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால்,
இது ஆண்கள்கிட்ட இந்த ஒரு பலவீனம் இருக்கிறது, பெண்களுக்கும் அது அந்த நிலைக்கு தள்ளியதில் பங்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நீ வந்து விபச்சாரத்தில் போய் மூழ்கிறாம, ஒரு நாளைக்கு ஒருத்தி வச்சுக்கிறாம, இரண்டாவதாக ஒருத்தியோடு அனுபவித்து கொண்டு அவளுக்கு உரிமையை கொடுக்காம, பப்பாட்டின்னு வச்சா பொண்டாட்டி உரிமை கிடைக்காது, அந்த பிள்ளை இவன் பிள்ளை ஆக மாட்டாங்க, அப்படிலாம் ஆக்காம அந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் சும்மா வப்பாட்டின்னு வைத்துக் கொள்ளாம மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுன்னு சொல்லி சொல்லலாம். அவ்வளோதான். எல்லாருக்கும் உள்ள ஒரு மேட்ரு தான். எல்லா மதத்திலையும் உள்ளவர்களும் கோர்த்து தான் சொல்லுது. இப்போ பென்ஷனை கொடுங்குது, வேலையை கொடுங்குது, மகளிர் கமிஷன் சொல்லுது. அவங்க தடுன்னு சொல்ல காணாம். மகளிர் கமிஷன் என்ன சொல்லியிருக்கணும், என்ன மாதிரி பரிந்துரை செஞ்சுருக்கணும், வப்பாட்டி வைப்பது தடுங்கள், விபச்சாரத்தை போய் தடுங்கள்னு சொல்லாமல் வப்பாட்டிக்கும் பொண்டாட்டி அந்தஸ்தை கொடுங்கள்னு கேட்குது. நீங்கள் இவ்வளோ காலம் கழிச்சு கேட்குறது தானே இப்போ 1400 வருஷம் நபிகள் நான் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதில் என்ன ஒரு இது, ஒரு சில ஒரு குறிப்பிட்ட வழக்கில் ஒரு அநியாயம் செய்திருப்பார். ஏன்னா அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், அது ஜென்ரலாக உள்ள விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆம்பளை முஸ்லீமே என்ன செய்வான், ஒரு பொண்டாட்டி கொலை பண்ணி விட்டான்னா முஸ்லீம்கள் பொண்டாட்டி கொலை செய்யலாமான்னு கேட்கக்கூடாது. அது அந்த கிறுக்கு பயிலுடைய வேலை. அது இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிற கான்செப்டில் பார்த்தீர்களே. ஆனால் இது வந்து எல்லா சமூகத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சில பேர் ரொம்ப குறைந்த அளவில் இதை செய்யத்தான் செய்கிறார்கள். அரசியல்வாதி செய்கிறார்கள், நீதிபதிகள் செய்கிறார்கள், வக்கீல்கள் செய்கிறார்கள், ஆசிரியர்கள் செய்கிறார்கள், டாக்டர்கள் செய்கிறார்கள். எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மனைவி இருக்கும் பொழுது அவளுக்கு பாதிக்கக்கூடிய வகையில் இன்னொரு பெண்ணோட வப்பாட்டியாகவோ எந்த வகையில் தொடர்பு வைக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி வைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் கல்யாணம்னு பண்ணாமல் வைக்கக்கூடாது, மனைவின் டிக்ளேர் பண்ணாமல் வைக்கக்கூடாது என்று இஸ்லாம் அதை ஒரு நெறிமுறையை உண்டாக்குகிறது. அதான் அதில் விஷயம். கணவன் ஒரு மனைவியை தலாக் தலாக் என்று 3 தடவை சொன்னால் அதை டைவர்ஸ் பண்ணிடலாம் என்று உங்கள் சேரியத் சட்டம் சொல்லுகின்றதா? அதை நீங்கள் ஆமோதிக்கின்றதா? தலாக் என்பது எப்படி ஜமாத்தில் சொல்ல வேண்டுமா அல்ல தனியே ஒரு வீட்டறையில் சொல்ல வேண்டுமா என்பதை நீங்கள் விளக்க வேண்டும். தற்பொழுது மத்திய அரசாங்கம் தலாக் தலாக் என்று 3 தடவை சொல்வதை அனுமதிக்கக்கூடாது என்று இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். அது விஷயமாக தாங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதாவது கணவன் மனைவி கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, கல்யாணம் பண்ண பிறகு அவங்கள விவாகரத்து செய்வதாக இருந்தால், இந்துக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கோர்ட் வழியாக தான் செய்ய முடியும். ஒரு இந்து வந்து அவரா பொண்டாட்டியை வேணான்னு சொல்ல முடியாது, அந்த பொண்டாட்டி புருஷனை வேணான்னு சொல்ல முடியாது. அவர்கள் கணவன் மனைவி பிரிந்து கொள்வதாக இருந்தால் நீதிமன்றத்தை அணுகி அதில் உள்ள வாதங்களை எடுத்து வைத்து அவங்களுடைய பர்மிஷனோடு தான் விவாகரத்து பெறணும் என்பது இந்துக்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் உள்ள சட்டம். முஸ்லீம்களுக்கு மட்டும் என்ன இருக்குன்னு கேட்டால், அவங்க மதத்தில் என்ன மாதிரி பிரியலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி பிரிந்து கொள்ளலாம், தலாக்குங்கிற வகையில் பிரிந்து கொள்ளலாம் என்று முஸ்லீம் பர்சனல் லா என்று ஒரு சட்டம் எங்களுக்கு இருக்கிறது. முஸ்லீம்கள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகாமலேயே நீதிமன்றத்துக்கு வெளியிலேயே தீர்த்து கொள்ளலாம் என்பதற்கு அரசியல் சட்டத்தில் உரிமை இருக்கிறது. அதுக்கு பேர் முஸ்லீம் பர்சனல் லா. எங்களுக்கு திருமணம், விவாகரத்து, வாரிசு உரிமை, வக்ஃபு, இந்த 4 விஷயங்களில் எல்லாத்துலேயும் கிடையாது. இந்த 4 விஷயம் எங்களுக்கு மத்தியில் உள்ள விஷயம், பிறருக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், நாட்டை பாதிக்காத ஒரு விஷயம், எங்கள் சமூகத்தில் மாத்திரம் நடக்கக்கூடிய இந்த 4 விஷயங்களில் எங்கள் மதப்படி நடக்கலாம் என்று சட்டம் இருக்கிறது. இது முஸ்லீமுக்கு இப்படி 4 இருக்கிற மாதிரி இந்துக்களுக்கு 4 இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது, எல்லா மதத்துக்கும் இருக்கிறது. அனைவருக்கும் ஒரே சட்டம்னு போட்டுவிட்டு ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் குறிப்பிட்டு சில விஷயங்களில் நீங்கள் உங்கள் மதப்படி நடந்து கொள்ளுங்க. உதாரணமாக இந்துக்கள் வந்து ஒரு குழந்தை எடுத்து தத்து பிள்ளைன்னு வளர்க்குறாங்கன்னு வைங்களேன், அது சொந்த பிள்ளை என்று இந்து மதத்தில் இருக்கிற தத்து பிள்ளை இருக்கிறதுனால அரசு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சொந்த பிள்ளையுடைய உரிமை அவர் கிடைச்சி போயிடும். ஒரு முஸ்லீம் அப்படி கிடைக்காது. அது இந்துக்களாக இருந்தால்தான் அந்த தத்து பிள்ளை செல்லும். இந்து அல்லாதவர்கள் வந்து பிள்ளை எடுத்து வளர்த்தார்களே ஆனால் அவங்க பிள்ளை ஆக மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தனி சட்டம் இருக்குது. வருமான வரி கட்டணம் இல்லையா, கூட்டு குடும்பம் இந்து மதத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்துக்களாக இருப்பார்களே ஆனால் கூட்டு குடும்பமாக இருந்தால் அவங்களுக்கு வரியில் சலுகை இருக்கிறது. முஸ்லீம்கள் கூட்டு குடும்பமாக இருந்தால் அவங்களுக்கு சலுகை கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. அப்படி சில விஷயங்கள் ஒவ்வொரு மதத்துக்கு 4 நாள் இருக்குது. முஸ்லீமுக்கு மட்டும் சிறப்பு சலுகை இல்லை, முஸ்லீமுக்கு 4, இந்துக்களுக்கு 4, இப்படி ஒவ்வொரு மதத்திற்கு 4-5 சலுகைகள் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்தில் சட்டம் இயற்றிய வல்லுநர்கள் செஞ்சுருக்கிறாங்க. அந்த வகையில் தான் இந்த விவாகரத்து விஷயமும் எங்கள் மார்க்கப்படி நாங்கள் செய்யலாம்னு இருக்கிறது. இது ஃபஸ்ட்டு விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக வந்து இந்த விவாகரத்தை வந்து நீதிமன்றத்தில் போய் அணுகி வாங்குறாங்க இல்லையா, அந்த முறை சரியா, சம்பந்தப்பட்டவர்களுக்குள்ளேயே அதை பேசி ஜமாத்து முறையிலேயே பேசி முடித்துக் கொள்வது சரியா என்று பார்த்தீர்களே ஆனால் நீதிமன்றத்தை அணுகுவது சரியில்லை. ஏன் சரியில்லை என்று சொன்னோம்னா,
நீதிமன்றத்தில் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டு சென்றோமையானால் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷமெல்லாம் ஆகிறது. ஒரு பெண்ணுக்கு விவாகரத்து வழக்கு போட்டு 75 வயசில் விவாகரத்து தீர்ப்பு கொடுத்தார்கள். 75 வயசுக்கு பிறகு அந்த பெண்ணை விவாகரத்து பண்ண என்ன பண்ண போகிறாவ? அப்போ 75-40 வருஷத்துக்கு பிறகு ஒரு வழக்கில் என்ன செய்கிறாங்க, உனக்கு விவாகரத்து வழங்குகிறேன்னு தீர்ப்பளித்தா கணவன் மனைவி 2 பேரும் உடல் சம்பந்தப்பட்ட ஒரு மேட்ரு ஒத்து வரலன்னு சொன்னால் இவனுக்கும் உடல் தேவை இருக்கிறது, அவளுக்கும் தேவை இருக்கிறது. இது சட்டுப்பட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம். இது மற்ற விஷயமா கிடையாது. இந்த உடல் தேவைக்காக தான் கொலையெல்லாம் செய்கிறாங்க, என்னென்னலாம் நடந்துக்கிட்டு உலகத்தில் பார்க்குறோம். அப்போ சாப்பாடு எப்படி தேவை அது மாதிரி அதை விட கூடுதலான ஒரு தேவையாக சில நேரத்தில் இது அமைந்திருக்கிறது. அப்போ ஆணுக்கு ஒரு பெண்ணு தேவை, பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை என்கிற ஒரு விஷயத்தில் நீதிமன்றத்தை அணுகி நீங்கள் 5 வருஷம் 7 வருஷம் நீங்கள் அது பிரிந்திருந்தீர்களேயானால் அப்போ என்ன நடக்கிறது, நாட்டில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இவன் யோசிக்கிறான், கோர்ட்டுக்கு போனால் 5 வருஷம் இழுப்பாங்க, வேற ஒரு கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க, சட்டத்தில் இடம் இல்லாமாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்ருவோம், ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவு, இதெல்லாம் என்னங்கிறீங்க? விவாகரத்து அளவுக்கு வந்துருச்சு நிலைமை. இவளை கோர்ட்டுக்கு விவாகரத்து வாங்கினா 5 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணுறது? வேறு கல்யாணம் பண்ண முடியாது, நான் ஊர் பொறுக்கிட்டு இருக்க முடியுமா? இவளை ரத்தும் பண்ண முடியாது. அப்போ 5 வருஷத்துக்கு நான் எல்லாம் செலவும் கொடுக்கணும், இவளோட வாழவும் முடியாது. அப்போ நான் ஒரே நாள் அனுப்பிவிட்டோம்னா ஒரு தீக்குச்சி தான் செலவு. அப்போ அந்த மாதிரி எத்தனை பெண்கள் ஸ்டவ் அடித்து செத்திருக்கிறார்களே, அது எல்லாமே கணவன் குடும்பத்தாரால் செய்யப்பட்ட கொலைதான் என்று நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தார்கள். அப்போ புருஷங்காரன் பொண்டாட்டியை ஏன் கொள்றான்? பிரிவதற்கு நீங்கள் 7 வருஷம் எடுக்கிறனால பிரிகிறான். பிடிக்கலன்னு ஆயிடுச்சு, பிடிக்கலன்னா நியாயமான விசாரிங்க, அறிவுரை சொல்லுங்கள், ஜமாத்தார் கூட பேசுங்க, சரியாக வரும்னா கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பிவிடுங்க, சரியாக வராட்டி உசுரோட விடுத்துலடான்னு சொல்ல வேண்டியதானே. வேறொரு வாழ்க்கை தேர்ந்தெடுத்து, இஸ்லாத்தில் மறுமணம் இருக்கிறது, வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போக போகிறா. இதில் 2இல் எது நல்லது? அதே மாதிரி பொம்பளை என்ன செய்கிறா? கணவனோட வாழ்ந்து கொண்டிருக்கும்போது கணவன்ட்ட ஆண்மை இல்லாமல் இருக்கும், குட்டிச்சுட்டு சித்திரவதை பண்ணுவான். அதனால் இன்னொருத்தனோட அவளுக்கு ஒரு தொடர்போ விருப்பமோ ஏற்பட்டுவிடும். அவனை அடைய வேண்டுமானால் இவன் இடைஞ்சலாக இருப்பான். அப்போ என்ன செய்கிறது? நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு விவாகரத்து வாங்குறதா 7 வருஷம் ஆகும். 7 வருஷம் வரைக்கும் நான் என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணுறா? அந்த கள்ளக்காதலனோட சேர்ந்து புருஷனை காலி பண்ணு. இது நடக்குதா இல்லையா? பேப்பரில் ஒரு நாளாச்சும் செய்தி இல்லாமல் இருக்குதா? என்னைக்காவது கள்ளக்காதலோடு சேர்ந்து இந்து பத்திரிகையில் 4 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கிறான், இந்த பெண்கள் இந்த கொலை கள்ளக்காதல்னால தான் 20% கொலை நடந்திருக்கிறது. அப்போ 5 கொலைக்கு 1 கொலை கள்ளக்காதல் நடக்கிறது. அப்போ 5க்கு 1 20% தானே, 5க்கு 1. அப்போ 5 100 கொலை நடந்தால் 20 கொலை கள்ளக்காதல் மேட்டு நடக்கிறது. ஏன் நடக்குது? கள்ளக்காதல் நெசமாக கல்யாணம் ஆகிட்டு போயிட வேண்டியதானே. அதுக்கு நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க, நீதிமன்றத்துக்கு வாங்குறீங்க, 7 வருஷம் இழுக்கிறீங்க, வாய் தாங்குறீங்க, மனு போடுறீங்க, அது வக்கீலுக்கு பீஸு கொடுத்து நடையாக நடந்து தேஞ்சு போய் அதுக்கப்புறம் விவாகரத்து வாங்குறதுக்கு ஏன் இந்த வேலை? கதையை முடி. இவளுக்கு இருக்குது சாப்பாட்டில் விஷத்தை கொடுத்து முடிச்சு விட்ருவா. படுத்தார் போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? வேறு எதுவும் நடந்திருக்கும், சம்திங் அப்படி இருக்குது. பல வீடுகளில் சும்மா நல்லதான் படுத்தார் போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? சிலது இயற்கா பொய்யும் இருக்கலாம், சிலது இவனை வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியலை, இவன் வேணாம் நமக்கு வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம்னு நினைக்கக்கூடியவளாக இருந்தால் அவள் சாப்பாட்டில் உப்பு ஏதாவது சேர்த்து போட்டால் கதை முடிஞ்சு போச்சு. அம்மிக்கல்லை போட்டுக்கோ அறுத்தவன்லாம் இருக்கிறா. சில பேர் கடுப்பில் என்ன செய்கிறான்னா உறுப்பெல்லாம் அறுத்து விட்டு போனவன்லாம் இருக்கிறா, அப்படி கொன்றவன்லாம் இருக்கிறா. பேப்பரில் செய்யுதான் இதுதான் நாட்டில் நடக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்? விவாகரத்துக்கு கணவன் மனைவிங்கிற ஒரு தேவை. அது சும்மா பேசிகிட்டு இருக்கிற வேலை புனிதம் கிடையாது. கணவனுக்கு மனைவி என்ற ஒரு உறவு தேவை, மனைவிக்கு கணவன் என்ற உறவு தேவை. அது திருத்தி அளிக்காது என்று இருக்குமையானால், இவனுக்கும் அவளுக்கும் ஒத்தே வராது என்கிற ஒரு நிலைமை வறுமையானால் அவங்கள சட்டுப்புண்ணு பிரித்து விட்டா தான் அவன் ஒரு மாப்பிள்ளையை தேடிக்கிடுவா, இவன் ஒரு பொண்ணை தேடிக்கிடுவான், உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும் என்று இருந்தால் நீதிமன்றத்துக்கு போவது நல்லதா போகாமல் இருக்க நல்லதா என்று சிந்தித்து பார்க்கலாம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஆம்பளைக்கு இருக்குது, பெண்களுக்கு இருக்குது விவாகரத்து பண்ணுறது. ஒரு மனைவி பிடிக்கலன்னு வைங்களேன், விவாகரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதன் மூலமாக விவாகரத்து செய்யலாம். இப்படியான விவாகரத்து செய்து விட்டால் உடனே விவாகரத்து ஆகிறாது. விவாகரத்து செஞ்சேன்னு விவாகரத்து ஆகிறாது. 3 மாதம் அவனுக்கு டைம் கொடுக்கப்படுது. 3 மாதத்துக்கு இடையில் இல்லை நம்ம சேர்ந்துக்கிடுவோம், நான் விவாகரத்து பண்ணலை, நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டானே. ஆனால் 3 மாதத்துக்கு இடையில் 2 பேரும் சேர்ந்து கொள்ளலாம். விவாகரத்துன்னு சொல்லிவிட்டு பிரிந்த பிறகு அந்த அருமை தெரியும். 2 பேர் சேர்ந்து இருக்கும்போது அருமை தெரியாது. பிரிந்து விட்ட பிறகு ஆஹா மனைவி இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று 1 மாதத்தில் கூட விளங்கலாம், 1.5 மாதத்தில் கூட விளங்கலாம். அப்போ என்ன செய்யலான்னு கேட்டால் பிரிந்தவர்கள் மறுபடியும் சேர்ந்து கொள்ளலாம். இது ஒரு தலாக்கு. 3 மாதத்தில் சேரலன்னு வைங்க,
3 மாதத்தில் சேரலன்னு வைங்க, அதுக்கப்புறமேல சேரலாமான்னா கல்யாணம் பண்ணி சேர்ந்து கொள்ளலாம். 3 மாதத்துக்கு இடையில சும்மா கூட்டிகிட்டு வந்துக்கிறலாம். 3 மாதம் கடந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க 2 பேருமே முறைப்படி மறுபடி திருமணம் மூலமாக சேர்ந்து கொள்ள வேண்டும். நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்கன்னு சொல்லி புதுசாக ஒரு பெண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுவது போல அந்த தம்பதிகள் கல்யாணம் பண்ணி 3 மாதம் கழிந்து விட்டால் எவ்வளோ காலம் சென்ற பிறகும் திரும்ப செய்து கொள்ளலாம். மறு திருமணம் இந்த வாய்ப்புலாம் சட்டத்தில் கிடையாது. நீங்கள் கோர்ட்டில் விவாகரத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு வைய, இந்த வாய்ப்புலாம் கிடையாது. விவாகரத்து பண்ணிட்டும் சேரலான்ற அளவுக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுது. கோவத்தில் இருந்தால் சொல்ல தான் செய்வானுவ, 3 மாதம் பிரித்து பாரு, அப்புறம் சரியாக வந்தால் சேர்ந்துக்கிடுவான்னு சொல்லி சேருவதற்கு தான் விவாகரத்து சட்டம் வச்சுருக்கு. கோர்ட்டு மூலமாக போய் முடிச்சு வெட்டி விட்டான்னு வைங்க, முடிச்சு கதை. இஸ்லாமிய முறைப்படி பிரிஞ்சான்னு வைங்க, சேருவதற்கான வாசல் திறந்துருக்கிறது. இது ஒன்றாச்சு. அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, விவாகரத்து பண்ணிவிட்டு சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு பஞ்சாயத்து வருது. 2வது தடவை ஒரு தலாக்கு சொல்கிறான். 3 சான்ஸ் வேணும், அது முத்தலாக்கு 3 சான்ஸ். அது 2வது தடவை சொல்கிறான்னு வைங்க. அப்பவும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அடே எல்லாம் முடிஞ்சிடலடா, 3 மாதத்தில் சேர்ந்துக்கடா, 3 மாதத்தில் சேராட்டி அப்புறம் கல்யாணம் பண்ணி சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ 2வது தடவை தலாக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்து விட்டு மறுபடி பிரச்சனை வந்து 2வது தலாக்குன்னு சொன்னான்னு வைங்க. 2வது தலாக்குன்னு சொன்ன பிறகு அவங்க விரும்பினால் 3 மாதத்தில் சேர்ந்து கொள்ளலாம். சேரவில்லை என்று சொன்னால் எப்போ விரும்புகிறார்களோ அப்போ கல்யாணம் பண்ணி விரும்பினா தான், வேலையை உனக்கு இந்த பொம்பளை போயிட்டு ஒன்றும் செய்ய முடியாது, 2 பேரும் மனம் ஒப்பி திரும்பி கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டார்களே ஆனால் அவங்களே மறுபடி கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்களா, 2 தலாக் யூஸ் பண்ணிவிட்டான், மறுபடி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பஞ்சாயத்து வருது, வேணாண்டு இப்போ சொல்லிட்டான்னு வைங்க, இதான் 3வது தலாக்கு. இப்படி சொல்லிவிட்டானே ஆனால் இனிமேல் சேர முடியாது. 3 தான். அதாவது நீதிமன்றம் ஒத்த வெட்டா வெட்டுறதை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பிரிய விட்டு சேருவதற்கான வாசலை திறந்து விட்டு மறுபடியும் அந்த வாய்ப்புகள்லாம் கொடுத்து ஒரேடியாக முடிச்சு விட்டுறக்கூடாது. விவாகரத்துங்கிற பேரில் இஸ்லாம் சொல்லக்கூடிய 3 வாய்ப்பு கொடுக்குது. 3வது சொல்லிவிட்டாயானால் அவளுக்கு உனக்கு உள்ள உறவு முடிந்து விட்டது. இதுதான் 3 தலாக் என்பது. அதுக்கப்புறம் போய் 3 மாதத்தில் கூட்டிக்கிறலாம் முடியாது, மறுபடி கல்யாணம் பண்ணலாம் முடியாது. மறுபடி கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் அவள் வேற ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு வேற ஒருத்தனுக்கு பிடிக்காமல் போய் அவனும் டைவர்ஸ் பண்ணி அப்படி இருப்பானே ஆனால் அப்போ தான் செஞ்சுக்கிடலாம்னு சொல்லும் பொழுது இந்த 3வது டைவர்ஸ் பண்ண யோசிப்பான் ஒருத்தன். ஆஹா 2 தடவை பண்ணி சேர்த்துக்கிட்டோம், 3வது தடவை பண்ணிட்டோம்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம சேரவே முடியாது என்று பயந்து ஒழுங்காக இருப்பான். அதுக்கு பிறகு வேணான்னு சொன்னாங்கன்னா அது ஒரு அது விட்ட போகிறது இல்லை, அது சேராமல் இருக்குது, நல்லது தான் அது. அப்படிங்கிற அளவுக்கு இஸ்லாமுடைய சட்டம் இருக்குது. இதில் என்ன செய்கிறாங்கன்னா சில பேர் 3 தலாக்குன்னு இருக்குல்ல, அறியாமையினால தலாக் தலாக் தலாக்குங்கிறான், 3 முடிஞ்சிருச்சுங்கிறான். இது இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாம் இதை சொல்லவே இல்லை. இஸ்லாமிய நாடுகளில் இந்த சட்டம் இல்லை, சவுதியில் இல்லை, எகிப்தில் இல்லைன்னா சுட்டி காட்டுறாங்கல்ல. நீதிமன்றத்தில் இதுதான் பஞ்சாயத்து ஓடுது. முத்தலாக் என்பது முத்தலாக் என்று 3 டைமில் செய்ய வேண்டிய விஷயம். அது ஒரே நேரத்தில் 3 தலாக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறான். அப்போ பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இஸ்லாம் 2 தடவை கொடுத்து சேர்வதற்கு வாய்ப்பை கொடுத்து 3வது தடவை செய்யும் பொழுது அவங்கள சேர முடியாமல் ஆக்கி வச்சிருக்கல, அந்த தலாக் இஸ்லாத்தில் உள்ள முத்தலாக்கு என்பதை எழுதி வைத்திருக்கிறாங்க. முஸ்லீம் பர்சனல் லாவுலையும் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அது தப்பு என்று நாங்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறோம். முத்தலாக் ஒரு நீங்கள் தலாக்கை பற்றி திருக்குரான் தமிழாக உங்களுக்கு தந்திருப்பார்கள். அதில் 74வது குறிப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தலாக்கு சம்பந்தமான ஃபுல் டீட்டெயிலும் இருக்கும். இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதாங்கிற ஒரு அது கொடுக்கணுங்க. இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதாங்கிற ஒரு புஸ்தகத்திலையும் நான் சொன்ன இந்த விவரங்கள்லாம் இருக்குது. தலாக்கு சம்மந்தப்பட்ட சட்டங்கள்லாம் இருக்கிறது. நீங்கள் அந்த கேள்வி கேட்டவருக்கு அதை கொடுத்துருங்க, அதில் ஃபுல் டீட்டெயில் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை என்று கேட்டால், இந்த முத்தலாக்கு என்பதற்கு நீதிமன்றம் கேள்வி கேட்குதுல, அதில் எங்களுக்கு உடன்பாடு இருக்குது. இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை பர்சனல் லாவில் அன்றைக்கு அறியாமல் சேர்த்து விட்டார்கள். நபிகள் நாயகம் காட்டிய வழியில் ஒரே நேரத்தில் 3 தலாக்கு சொல்லக்கூடாது. தலாக்கு சேர வாய்ப்பு, மறுபடி தலாக்கு சேர வாய்ப்பு, 3வது தடவை சொல்லும்போது தான் நடக்கும். 3 தலாக்கு என்று ஒருத்தன் சொன்னாலும் அது ஒன்றுதான். நபிகள் நாயகத்தின் வழிமுறையில் காண தலாக்கு சலாது அல்ல அகதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் உமர் அவருடைய ஆட்சி காலத்திலையும் 3 தலாக் என்று ஒருத்தன் சொன்னால் அது ஒரு தலாக் என்று தான் இருந்தது அப்படின்னு சொல்லி நபிமொழிகளுடைய ஹதீஸ் தொகுப்புகளில் ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது. 3ன்னு சொன்னால் கூட 3 கிடையாது, நாங்கள் அதில் உடன்படுகிறோம். ஆனால் இப்போ என்ன மேட்ருன்னு கேட்டால், ஒட்டுமொத்தமாக இந்த தலாக்கையை காலி பண்ணுற மாதிரி கோர்ட்டில் போய் அணுகியிருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் சொன்ன பதில் என்னன்னு கேட்டால், முத்தலாக்கு என்பதை மட்டும் சொல்லியிருப்பார்களே ஆனால் அது முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிரான ஒன்றை இஸ்லாத்தின் பெயரில் அன்றைக்கி எழுதி வச்சுக்கிட்டாங்க. அது நீக்கப்பட வேண்டியது, திருத்தப்பட வேண்டியது என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் என்னம்மா கொடுத்துருக்காங்க மனுன்னு கேட்டால்,
இது மதச்சார்பற்ற நாடு. மதச்சார்பற்ற நாட்டில் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சட்டம் வேணும். இது வந்து மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிரானதாக இருக்கிற காரணத்தினால் இந்த தலாக்கு கான்செப்டையே எடுக்கணுங்கிற வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த மத்திய அரசாங்க திட்டம் என்னன்னு கேட்டால், இந்த தலாக்குங்கிற ஒட்டுமொத்தத்தை அழிச்சு விட்டு நாங்கள் நீதிமன்றத்து படி ஏறி 7 வருஷத்துக்கு இப்போ புருஷனுக்கு பொண்டாட்டியை பிடிக்காட்டாலும் பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்காட்டாலும் 7 வருஷம் நாங்கள் அலையணும்னு எங்களுக்கு திணிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. நாங்கள் எதிர்க்கிறோம். இது போக பெண்களுக்கு எங்கள் மார்க்கத்தில் தலாக்கு உரிமை இருக்குது. ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி மனைவிக்கும் புருஷனை பிடிக்காமல் போகும்ல. அப்போ கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அது கிடையாது இஸ்லாத்தில். புருஷன் பிடிக்காட்டி பிடிச்ச புருஷனை தேடிக்கிட்டு போ. அதுக்கு முறைப்படி ஜமாத்தில் முறையிட்டார்களே ஆனால் என்ன செய்வாங்க, விவாகரத்து சொன்னோன்னு காரணம் கேட்டு ரத்து பண்ணி விட்டுருவாங்க. அவன் வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ விவாகரத்து என்பது ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மாதிரி பெண்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது, எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. எளிமையாக இருந்தால்தான் அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம். இல்லைன்னா என்ன செய்வான், அவன் வந்து கொல்லுவான், அவளும் கொல்லுவான். இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவதூறு சொல்லுவான். இந்த பொண்டாட்டியை விவாகரத்து வாங்குவதற்காக வேண்டி ஒழுக்கமான பெண் மீது என் மனைவி தப்பாக நடத்த உள்ளவளாக இருக்கிறாள், அதனால் அந்த விவாகரத்து தரணும்னு கோர்ட்டில் கேட்டால் கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நல்ல பெண் மீது பழி சுமத்துவான். பொம்பளை என்ன செய்வா, நல்ல ஆம்பளை மேலே இவனுக்கு ஆண்மை இல்லைன்னு பழி சுமத்துவா. இதெல்லாம் தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்குவதற்காக வேண்டி தான் கோர்ட்டு படி ஏறுறோம். ஒரு சிவில் நான் கேட்குறேன், ஒரு சிவில் மேட்டருக்கு கோர்ட்டில் ஏற முடியுதா? ஒருத்தன் நீதி எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து செல்லாதுன்னு கேஸ் போடுறீங்க. அவன் 5 வருஷம் சம்பளத்தை வாங்கி அதுவும் முடிஞ்சு அடுத்த 5 வருஷம் வேற ஒருத்தன் வந்து அடுத்த 5 வருஷம் செல்லாதுன்னு தீர்ப்பளிக்கிறான். இந்த தீர்ப்பு என்னத்துக்குண்ணே? ஒருத்தன் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்லாதுன்னு தீர்ப்பளிக்கிறதா இருந்தால் அவன் எம்எல்ஏவாக இருக்கும்போதே தூக்கி வெளியே போட்டால் தான் அதுக்கு அர்த்தம் இருக்குது. சைனாவில் மாதிரி இத்தனை நாளில் தீர்ப்பளிக்கணும்னு ஏதாவது வரம்பு இருக்கா நம்ம நாட்டில்? 40 நாள் தீர்ப்பளி முடிச்சிருவாங்க எந்த விஷயமா இருந்தாலும். இங்கே என்ன கணக்கு, இவர் எம்எல்ஏவாக நான் எம்எல்ஏ தேர்தலில் இந்த செல்லாத முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னு வைங்களேன், கேஸ் போட்டிங்க, 5 வருஷம் எம்எல்ஏ சம்பளம் வாங்கிட்டு இருப்பேன். அடுத்த 5 வருஷத்துக்கு வேற ஒரு அந்த பீரியட் ஓடி போயிடும். 3வது 5 வருஷத்தில் என்ன செய்வாங்கன்னா, அவர் வந்து 2000 தேர்ந்தெடுக்கப்பட்டாரே அது செல்லாது. இது நாக்கு வலிக்கவா? இது நான் தான் 5 வருஷம் என் கருத்தை சொன்னேன், ஓட்டு போட்டேன், 5 வருஷத்துக்கு எம்எல்ஏ நிதியை பயன்படுத்தி இருக்கிறேன், அது என்னடா இந்த தீர்ப்பு? அப்போ சிவில் மேட்டருக்கு அப்படி தான் வேணா கோர்ட்டுக்கு போய் விரும்புகிறான். அன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் சண்டைக்காரங்காலில் கூட சாட்சிக்காரங்காலில் விடுன்னு சொல்கிறான். இதுக்காக வேண்டி அந்த மாதிரியான நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க எல்லாரும். ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துக்கு போனால் கூட அங்கே போய் செலவழிக்கிறத விட 5-10 கூட குறைய போய் பேசி முடிச்சுக்கிறோன்னு சொல்லி அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. லோக் அதாலத்தில் அதுதான் உண்டாக்கியிருக்கிறான். நீதிமன்றத்தில் தேவையில்லாமல் இருக்கிற காரணத்தினால தான் லோக் அதாலத்துன்னு இன்னொரு நீதிமன்றத்தை உண்டாக்கி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேசி முடிக்கிற மாதிரியான நீதிமன்றங்கள்லாம் வந்திருக்குது. அதனால் இந்த விவாகரத்து சட்டம் என்பது வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் இருப்பது தான் சிறந்தது. அதை ஒழித்து நீதிமன்றத்தை அணுக சொன்னார்களே ஆனால் அது வந்து கொலைகள் அதிகரிக்கும், நாட்டுக்கு நல்லது கிடையாது. எல்லா மக்களுக்கும் என்ன செய்ய, நீதிமன்றத்தில் எடுத்து பாருங்கள், சமூகத்தில் கொலையை குறைஞ்சி போயிடும். விவாகரத்து விஷயம் கோர்ட்டு வழியாக நீங்கள் செய்கிறீங்கல்ல, இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அதை கோர்ட்லேருந்து எடுத்து உங்கள் ஜமாத்தில் வச்சு, ஜமாத்துன்னா உங்கள் சமுதாயத்தில் பஞ்சாயத்து வச்சுருப்பீங்கல்ல, தர்மகர்த்தா கோயிலெலாம் வச்சுருப்பீங்கல்ல, அதில் வச்சு பேசி முடிவு பண்ணுவது என்று நீங்கள் தீர்மானித்திருப்பீர்களே ஆனால் இந்த 20% கொலையை தடுத்துடலாம். கள்ளக்காதல் மேட்டெலாம் இருக்கவே இருக்காது. ஸ்டவ் எடுத்து இளமன் சாக மாட்டான். ஸ்டவ் எடுத்து சாகுற இளமனில் முஸ்லீமே இருக்கிறது இல்லைங்க. நாங்கள் விவாகரத்து எளிதாக இருக்கனால அந்த தேவையில்லாமல் போய்விடுகிறது. அந்த மாதிரியான அடிப்படையில் தான் இஸ்லாம் வந்து விவாகரத்தை சொல்லுகிறது. அது விவாகரத்து என்பது முத்தலாக் என்பது இஸ்லாத்தில் ஒரே நேரத்தில் கிடையாது. ஆனால் 3 சந்தர்ப்பங்களில் தலாக் சொல்லக்கூடிய முறை இருக்கிறது. அது நாட்டுக்கு நல்லது, பெண்களுக்கு பாதுகாப்பானது. அதை விட ஒரு சிறந்த பாதுகாப்பான சட்டம் வந்து எங்கேயுமே கிடையாது.